அற்புதமாய் அந்த மகனை நினைத்து இந்த குடும்பத்திற்காகவும் அந்த பிள்ளைக்காகவும் நினைத்து ஜெபித்து இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகன் கண்டிப்பாக உலகத்தில் இருப்பார் என்று சாட்சி சொன்ன லாவண்யா போன்ற அவருடைய நண்பர்கள் குடும்பத்தார் அவரை எழுந்து வாடுகின்ற இந்த சூழலில் ஆண்டவரே இந்த பிள்ளையை நீதாமே அரசுகிறேன். அவர் நல்ல வாழ வேண்டிய காலத்திலேயே எங்களை விட்டு தவறி போகின்ற இந்த சூழலில் இனி வருகின்ற ஆண்டுகள் அனைத்தும் அவர்கள் கடலோடு உம்மோடு வாழ்ந்து அதை மகிழ்ச்சியாக கழிக்க நாங்கள் சிரிக்கிறோம். அது நினைவாக இருக்கின்ற இந்த திருப்படத்தில் இப்பொழுது இந்த காங்கிரஸ் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களில் இருக்கின்ற சூழலில் இப்பொழுது அதை சொன்னவர்கள் மகளிரும் எங்கள் பங்குபகுதி வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது நாங்கள் தந்தை மகன் கூறியாமல் பெயராலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தினேஷ் பிரபுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தினேஷ் பிரபுக்கு வீர வணக்கம். சின்ன இளைஞர் செய்தியை பதிவு சொன்னாங்க குடும்பத்திலிருந்து. அதனால் நான் விரும்புகிறேன். உங்களுக்கு விசாரிக்க ஏற்கனவே சின்ன பிள்ளை தவறி எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம். குறிப்பாக என் பக்கத்தில் இருக்கிற ஐயா ராதா அவர்கள் வேதனையில் இருப்பார். வீட்டில் இருக்கிற பிள்ளை திடீர்னு தவறிட்டாங்கன்னா அது எத்தனை வருஷமானாலும் ஆய ஆறாது, அது அப்படியே தான் இருக்கும். அப்படிதான் இப்பொழுது திரு மோகன்தாஸ் திருமதி ஜூலி அமேஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் அவர்கள் அதை ஜபத்தினாலும் நாமெல்லாம் இருக்கிற தைரியத்தினால கடந்து வராங்க. அதுலேருந்து வெளியில் வர முடியும். அந்த பிள்ளை கண்டிப்பாக நல்லா இருப்பாரு, கடவுள் கூட தான் இருப்பார் அப்படின்ற தைரியத்தை அவர்களுக்குள்ள எடுத்துட்டு வராங்க. இந்த வேளையில் அவருடைய வாழ்க்கையில இந்த பிள்ளை எப்பொழுதுமே மனதளவிலே வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இந்த பிள்ளையை நினைச்சு ஒரு செகண்ட் கூட வருத்தப்படாம கடவுளோடு அந்த பிள்ளை இணைந்திருக்கிறார். கடவுளை அப்படி பார்த்துக் கொள்ள வேண்டிய தைரியத்தை அவர்களை பெற்றுக்கொள்ள அவர்களை நினைச்சு அவர்களுக்காக தொடர்ந்து தெரிவிப்போம். அதுவே அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திரு மோகன்தாஸ் அவர்கள் நான் பல ஆண்கள் அவரை பார்த்துருக்கிறேன், அரசியலில் பார்த்துருக்கிறேன், அவரை தனி நபராக பார்த்துருக்கிறேன், சர்ச்சு லீடராக பார்த்துருக்கிறேன், குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துருக்கிறேன். அது மாதிரி பல ஆண்கள் நான் பார்த்துருக்கேன். மோகன்தாஸ் அவர்களை மோகன்தாஸ் அவர்கள் கள்ள பதை இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்யணும். எந்த இடத்துல இருந்தாலும் அது கட்சியாக இருந்தாலும் சரி பதை வேலை செய்யலாம். அதே மாதிரி ஜூலியா மோகன்தாஸ் அவர்களை பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்கூலில் ஒரு அண்ணால் பள்ளியில் இந்த நாள் வரை இருக்கிற ஃபவுண்டேஷன் தான் 50 ஃபவுண்டேஷன். அந்த ஸ்கூலில் இத்தனை நாட்களாக அவருக்கு கமிட்டியாக வேலை செய்கிறாங்கன்னா அவங்க நினச்சிருந்தா நிறைய கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கியிருக்கலாங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேயே. ஆனால் அந்த கமிட்மெண்ட்டுக்காக அவங்க இந்த இடத்துலேயே இருந்துட்டு இவ்வளோ வேலை செய்து கொண்டே இருந்தாங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கமிட்மெண்ட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலி இது. கிழக்கு முகமாக வைக்கப்பட்டிருக்கின்ற வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல கரகமே என்று கூறிக்கொண்டு
தங்களுடைய ஆன்மா காந்தி அடைய வேண்டும். உண்மையிலேயே ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மகனை படிக்க வைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். எம்ஏ படித்து விட்டு, பிளஸ் படித்து விட்டு, பிஇ படித்து விட்டு, எம்ஏ படித்து விட்டு இன்றைக்கு ஒரு நல்ல நிலை. நீ கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவதி. அதுக்காக தான் நான் இத்தனை நாளும் உனக்கு அனுப்பிட்டு இருக்கேன். என்னோட பிரேயர்ஸ் எல்லாம் வீணா போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாளும் அடிக்கடிக்கு பேசிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு எப்படி இருக்கு, எப்படி போச்சு, அந்த மாதிரிலாம் பேசுவோம். இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா அவனுக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டேன். ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்னால அந்த ஹேண்ட் வந்து இது பண்ண முடியல. அதனால என்னோட சிவில் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல பேசினான். அதுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. காட் வந்து உனக்கு இந்த செகண்ட் லைஃப் கொடுத்துருக்காரு, நீயே அடிக்கடி சொல்ற. பட் இதை வச்சுலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நீ வந்து எக்ஸாம் இந்த வேளையிலே எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைந்து எங்கள் சகோதரன் தினேஷ் பிரபுவுக்காக எங்களது உள்ளம் எழுப்பி உமை நோக்கி நாங்கள் கொண்டாட வேண்டும். எங்களது நம்பிக்கையின் பொருட்டு எங்களது இந்த ஜபத்தின் வழியாக நாங்கள் கேட்பதை சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே எங்கள் அனைவரையும் இருந்து அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த சகோதரன் தினேஷ் பிரபு இந்த உலகில் வாழ்ந்த அளவு மட்டும் உமக்குரிய பிள்ளையாக, உமது பணியை நிறைவேற்றும் பிள்ளையாக, உமோடு இறை வேண்டல் வழியாக என்றும் இணைந்திருக்கும் ஒரு பிள்ளையாக அவரை உயிர் பணியாற்றி நமக்கு செலுத்துகிறோம். இது இந்த உலக வாழ்வு முடிவுற்ற நிலையில் ஆகவே இந்த உலகில் அவர் வாழ்ந்த பொழுது நிச்சயமாக அவரும் ஒரு மனிதராக வாழ்ந்தார். ஓகேண்ணா சொல்லு சொல்லு சொல்லா எல்லாம் க்ளோஸ் ஆகும்.